ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனாவால் உலகையே மாற்ற முடியும். உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் ஏதோ ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியவராக ஒரு ஆசிரியர் இருப்பார். சில ஆசிரியர்கள் பாடத்தையும் வகுப்பறையையும் தாண்டி மாணவர்களின் தனிமனித வாழ்க்கையில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களால் பலரின் வாழ்க்கையே பின்னாளில் மாறியிருக்கும். வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற இன்னும் உயர நம்மில் பலருக்கு ஆசிரியர்கள் தந்த உந்துதல் காரணமாக இருந்திருக்கும். அதனால்தான் நம் முன்னோர் அன்னை தந்தைக்குப் பிறகு ஆசிரியரை தெய்வத்துக்கும் முன்னால் மாதா, பிதா, குரு, தெய்வம் என வரிசைப்படுத்தி வைத்தார்கள். காலம் மாறுகிறது, வாழ்க்கை முறை மாறுகிறது, வகுப்பறையும் மாறுகிறது. தொழில்நுட்பம் ஆன்லைனிலேயே பாடம் படிக்கலாம் என்கிற சாத்தியத்தையும் கூட ஏற்படுத்திவிட்டது. ஆனால் கற்பித்தல் முறை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இசை, நடனம், பள்ளி பாடங்கள், கல்லூரி பாடங்கள், மேற்படிப்புகள் என எதை கற்க வேண்டுமென்றாலும் ஓர் ஆசிரியர் அவசியம் என்கிற நிலை மட்டும் மாறவில்லை. வெறும் பாட எல்லைகளோடு நின்றுவிடாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைக்கும் ஆசிரியர்களும் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். ஆசிரியர் என்ற பெயரை சொன்னதுமே பலருக்கும் பள்ளிக்காலம் நினைவில் நிழலாடும். பல சம்பவங்கள் மனதுக்குள் வந்து போகும். அப்படி ஒரு சம்பவம், ஒரு தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையையே மாற்றியமைத்த ஒரு ஆசிரியர் குறித்த கதை இது. அமெரிக்காவில் உள்ள பால்டிமோர் நகரில் இருக்கிறது ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம், ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி. ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் என்பவரால் ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்பும் மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். 2022 ஆண்டு மட்டும் இங்கே பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை 30,549 என்கிறது ஒரு புள்ளி விவரம். அது 1990கள் காலகட்டம். அந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தன் மாணவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார். நான் குறிப்பிடும் இந்த பகுதிக்கு நீங்கள் போக வேண்டும். அது ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் வாழும் பகுதி. அங்கிருக்கும் 12லிருந்து 16 வயதுக்குட்பட்ட 200 சிறுவர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்களின் வாழ்க்கை சூழல். மேற்கொண்ட சிறுவர்கள் தற்போது வளர்ந்திருந்தார்கள். அவர்களில் பலர் இப்போதும் அந்த பகுதியில்தான் வசித்தார்கள். சிலர் மட்டும் இறந்து போயிருந்தார்கள். சிலர் வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்து போயிருந்தார்கள். ஆனாலும் முதலில் ஆய்வு செய்யப்பட்ட 200 பேரில் 125 பேரை தற்போது சென்றிருந்த குழுவினரால் சந்திக்க முடிந்தது. திரும்ப அவர்களிடம் பேசியதில், விசாரித்ததில், புள்ளி விவரங்களை திரட்டியதில் ஓர் ஆச்சரியமான தகவல் கிடைத்தது. முன்னர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை விசாரித்ததில் அவர்களில் 4 பேர் மட்டுமே சிறைக்கு போயிருந்தார்கள் என்ற தகவல் கிடைத்தது. முந்தைய ஆய்வு முடிவை உடைத்து போடுவதாக இருந்தது உண்மை நிலை. ஆய்வுக்குழுவினர் மேலும் தீவிரமாக விசாரித்தார்கள். முதல் குழு தன் ஆய்வறிக்கையில் 90% சிறுவர்கள் சிறையில் கழிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருந்தது. ஆனால் 15% பேர் கூட அப்படி சிறைக்கு போகவில்லை. காரணம் என்ன அல்லது யார்? அங்கிருந்த 75% பேர் ஒருவரை கை காட்டினார்கள். ஒற்றை மனுஷி. அவர் ஓர் ஆசிரியை. அவர்தான் எங்களை புது வாழ்க்கையை நோக்கி அழைத்து போனார் என்று நெகிழ்ந்து போய் ஒருவர் சொன்னார். அசந்து போனது ஆய்வுக்குழு. அவர் எங்கிருக்கிறார் என்று விசாரித்தது. அவரை தேடி போனது. அவர் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் விடுதி ஒன்றில் தங்கியிருந்தார். ஆய்வுக்குழுவினர் ஆசிரியையுடன் மனம் திறந்து பேசினார்கள். அவரை மனமாற பாராட்டினார்கள். கடைசியில் அவர்களில் ஒருவர் அந்த ஆசிரியையிடம் கேட்டார், அத்தனை பேரும் உங்களை இவ்வளவு தூரம் நினைவு வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்படியெல்லாம் என்னால ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது என்றவர் சில நிமிடங்கள் கண்களை மூடினார். நினைவுகளை அசை போட்டார். பிறகு மகிழ்ச்சியில் முகம் மலர தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போல இப்படி சொன்னார், எனக்கு அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கள ரொம்ப நேசிச்சேன்.